நான் மசாலா தோசை செய்ய போகிறேன். மாவு இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு முதல்ல வேக வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்க போகிறேன். மசாலா தோசை பண்ணிட்டேன். மசாலா தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டுடேஸ் பிரேக்ஃபாஸ்ட் மசாலா தோசை. நான் இன்றைக்கி மசாலா தோசை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ மசாலா தோசை எப்படி பண்ணணுன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் தயிர் சாதம் பண்ண போகிறேன். தயிர் சாதன்றது நம்ம குக்கரில் பண்ணாமல்
இந்த மாதிரி வடித்து செய்தால் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரைஸ்க்கு தண்ணி வச்சுருக்கேன். சாதத்தை முதல்ல வடித்து அந்த வடிகஞ்ச தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். தயிர் சாதம் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். நான் இந்த தயிர் நல்லா அடித்து வச்சுக்கிறேன். ஏன்னா இதிலே மோர் குழம்பு பண்ணணும், அதனால் தயிர் கொஞ்சம் நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தயிர் சாதம் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாமா? கடுகு போட்டுக்கலாமா? சுவையான தயிர் சாதம் ரொம்ப வித்தியாசமாக நம்ம தயிர் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் சாதம் வடித்த தண்ணி ஊற்ற போகிறேன். சாதம் வடித்த தண்ணி, பால் எல்லாம் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் நான் நல்லா வடித்து எடுத்துட்டேன். சாதம் வடிட்டோம். இது கடுகு பொடிட்டோம். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட் போட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கஞ்சி தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் சாப்பாடு போட்டுக்கிறேன். இப்போ நான் கடைஞ்சி வச்ச தயிரை ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கலந்து நல்லா மசிச்சுப்போம். நல்லா மசிச்சு விடணும். அப்போ தான் சாதம் கொலன்னு இருக்கும். தயிர் சாதம் டேஸ்டியாக இருக்கும். சுவையான தயிர் சாதம். இதுக்கு நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக. கொஞ்சமாக நான் பால் ஊற்றிக்கிறேன். இப்போ ரொம்ப சுவையான தயிர் சாதம் தயாராகிடுச்சு. உங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு இன்னும் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு சால்ட்டு. சுவையான தயிர் சாதம் தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம குழிக்கரண்டி வச்சு நல்லா இப்படி நசுக்கி எடுத்துக்கலாம். இந்த தயிர் சாதம் கொஞ்சம் ஆறின பிறகு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இப்போ இதுக்கு நான் உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன். இதை நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கணும். சாப்பாடை மற்ற கூட வச்சு கரைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ இது எவ்வளோ நைட் ஆனாலும் உங்களுக்கு குழந்தான் இருக்கும். கெட்டியான பதத்துக்கு வராது. சுவையான தயிர் சாதம் தயாராகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மோர் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். சுவையான பதத்தில் நான் மோர் குழம்பு செய்ய போகிறேன். இந்த தயிரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியான பதத்துக்கு எடுத்துப்போம். இதை நல்லா பீட் பண்ணிப்போம். இப்போ நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். மோராக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், சீரகம் போட போகிறேன். கடுகு கொஞ்சம் போல் வெந்தயம் போடுவோம். கொஞ்சம் போல் சீரகம் போடுவோம்.
எல்லாம் பொடிட்டோம். இப்போ ஒயிட் ரைஸ் இருக்குது, நல்லா பொடிட்டோம். இஞ்சி போட்டுருவேன். இதுக்கு பச்சை மிளகாய் போட்டுருவேன். கருவேப்பிலை போட்டுருவேன். காஞ்ச மிளகாய் 4 போட்டுருவேன். வெங்காயத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். சுவையான மோர் குழம்பு தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம், கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம். இந்த மோர் அப்படியே ஊற்றிப்போம். லைட்டாக சிம்மில் வச்சு சூடு பண்ணிப்போம். ஓகே, சுவையான மோர் குழம்பு தயாராகிடுச்சு. நம்ம இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யறது தான். இப்போ சொல்ல சுவையான மோர் குழம்பு தயிர் சாதம் தயாராகிடுச்சு. இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்ப்பேன். உருளைக்கிழங்கு அதுக்கு தொட்டுக்க சேர்ப்பேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நான் தோல் வச்சு எடுத்துக்கிறேன். 1 வெங்காயம் 1 தக்காளி அரிஞ்சு வச்சுப்போம். அரிஞ்சு வச்சுட்டு இதை அப்படியே மிளகாத்தூளில் போட்டு பருக்கி எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு தயாராகிடும். இப்போ நல்ல காம்பினேஷன் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு எலுமிச்சை சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுத்துட்டா போதும், எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்களா. உருளைக்கிழங்கு தான் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாக இருக்குது. இப்போ ஒரே உருளைக்கிழங்கு இருக்குது. இப்போ இதை பண்ணிட்டேன். மோர் குழம்பு பண்ணிட்டேன். மோர் குழம்பு தயிர் சாதம். இப்போ உருளைக்கிழங்கு பண்ண போகிறேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் அரிஞ்சிக்கிடலாம். ஒரு 1/2 வெங்காயம் போதும். 1/2 வெங்காயத்தை அரிஞ்சிக்கிடலாம். வெங்காயம் போதும். எனக்கு செம்ம டேஸ்டியான உருளைக்கிழங்கு கூட்டு. எல்லாமே சிம்பிளாக பண்ணிடலாம். வெரி ஒர்க், ஹார்ட் ஒர்க்கே கிடையாது, ஈஸி. இப்போ நான் தயிர் சாதம் சாப்பிடுவேன். இதை முடிச்சுட்டு உருளைக்கிழங்குக்கு நான் எப்பவுமே சோம்பு தான் போடுவேன். அப்புறம் வெங்காயத்தை போட்டுப்பேன். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுப்பேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலையை போட்டுப்பேன். அப்புறமா அதை ஃப்ரை பண்ணிப்பேன். அப்புறமா கல்லு போட்டுப்பேன், ஃப்ரை பண்ணிப்பேன். அப்புறமா கட் பண்ணி உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம்.
சுவையான உருளைக்கிழங்கு நல்லா இது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் சிம்லேயே வச்சு செய்யணும். அப்படி செய்யும்போது சுவையான உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு வத்தல் வறுத்தாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்ச் இது தான். டேஸ்ட்டு. கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு கருவேப்பிலை போட்டுப்போம். சுவையான உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது போதும் இன்றைக்கி லஞ்ச் ரெடி. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தயிர் சாதம் சாப்பிட்டு பார்க்குறேன். தயிர் சாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டு. தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, அதோட மோர் குழம்பு, ஒயிட் ரைஸ். இதுதான் என்னங்க லஞ்சு. உங்களுக்கு அந்த லஞ்சு பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.